வணக்கம் நம்மளே, நான் உங்களுக்கு ஜானும் பைசா மட்டும் நம்ம பட்டை வீடியோ தான் போடுறோம். பாருங்கள், பட்டை எல்லாத்தையும் சேர்த்துன்னு இருக்கிறோம். ஏன் கைஸ், பட்டத்துக்கு தேவையான திங்ஸு டேப்பு, அடுத்தது ஒன் ஸ்டிக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டிருப்பேன் பட்டை வீடியோ, ஆனால் அது ஒன்றும் செஞ்சுக்க மாட்டாங்க, செய்ய விட்டுருக்க மாட்டாங்க. நம்ம அதே மாதிரி தான் 4 ஸ்டிக்ஸ் எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக 4 பிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வாங்கி ஒரு பட்டை விட்ருப்பேன். ஓகே, நம்மளுக்கு இது கிடச்சிச்சு. எப்போ நம்ம போய் பேப்பர் எடுத்து செய்யறதுதான். மேலே சீசன் இருக்கும், நம்ம இல்லைனா கீழே தான் வந்து எடுக்கணும். மொத்தமாக தான் போய் செய்யணும். இந்த கீழே செய்ய சேஃப்டியில் கரெக்டாக 4 ஸ்டிக்ஸ் இருந்துச்சு. மொட்டை மாடிக்கு வந்துடுச்சு. கதவு திறப்போம். உள்ளே சேர்த்தா வெளியே சேர்த்தா நம்ம இங்கே வச்சுட்டு ஐயோ கீழே விழுந்துச்சா. சரி விட, கீழே விழுட்டோம். நம்ம போயிட்டு பேப்பர் மட்டும் எடுப்போம். பேப்பர் நியூஸ் பேப்பர் எது மேலே போட்டு நான் வச்சுக்கிட்டோம். இது பைசா பொறுப்பை எடுத்துச்சிடும் படம், நம்மளால எடுக்க முடியாது. இது இருக்கும் கண்டிப்பாக, மேலே எங்கேயா வச்சுருப்பாங்க. ஒன்று கூட இல்லை, ஒன்றும் இல்லை. என்னடா இது? நம்ம இது ஏன்னா யாரை செட் பண்ணிட்டு வாங்க, எடுத்துட்டு பேசுகிறேன். இதுதான் நம்ம இங்கே செய்ய போகிறோம். வெயிட்டாக நினைக்கிறேன். நம்மளுக்கு அதுக்கு பல்ல இந்த இது கட்சி இது முன்னாடியே எடுத்துக்கலாம். நம்ம தான் பார்த்துட்டு எடுக்க வந்து விட்டோம். சரி, நம்ம கிளாராக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, எல்லாம் வெளியே போய் செய்வோம். டேப்பு சிசர்லாம் கேட்டு நம்மளுக்கு சிசர்லாம் தோட்டு. ஓகே, நான் கீழே உட்காந்து நம்மளுக்கு இதில் தான் செய்ய போகிறோம். இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவோம். வீட்டில் கிட்டவே ஃபஸ்ட்டு கீழே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே கட் பண்ணலாம். இது நம்ம சின்னதாகவே செய்வோம், அப்போ தான் பறப்போம். சின்னதாக ரொம்ப சின்னதாக இல்லை, ரொம்ப சின்னதாக செஞ்சோன்னா பறக்கிறதுக்கு ஒரு கஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி கட் பண்ணிட்டோமா, இப்போ முன்னாடி இது மடிச்சுட்டு இது இந்த கேப் இல்லை, இது கேப்பை இது மடிச்சிடணும். இந்த இடத்துல நம்ம இப்போ கட் பண்ணணும், கட்டை கட் பண்ணணும். கட் பண்ணிச்சு, இது வேஸ்ட். இப்போ நம்ம இது எடுத்தாச்சு, இது நல்லா வீசிப்போம். இதை இப்போ கட் பண்ணிடலாம். கரெக்டாக கட் பண்ணோம், கட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம சின்னதாக வச்சுப்போம். ஓகே, அவன் கூட்டினே கிடையாது. சரி, நம்ம இது மச்சாச்சு. இந்த சைஸ் தான் பார்த்துங்க. இந்த சைஸ் இப்போ நம்ம கட் பண்ணணும்.
கரெக்டாக கட்டணும், இல்லைன்னா பட்டம் கட்டாது. ஓகே, பறக்கலாம். ஓகே, இதுவும் நம்ம ஓரமாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம பட்டம் இதுதான். ஓகே, இப்படி போடுறோம். கேமரா இந்த சைடு வச்சிடுறேன். சரிதா? ஓகே, இப்போ நம்ம ஒரு ஸ்டிக் எடுத்துப்போம். கரெக்டாக ஒரு ஸ்டிக்கு, ஏதோ ஒரு ஸ்டிக்கு எடு. ஓகே, இந்த ஸ்டிக்கை எடுத்து நம்ம இந்த ஜாயிண்டில் வச்சு அந்த ஜாயிண்ட்டை ஃபிட்டாக உடையணும். ஸோ இதில் வைக்கிறோமா, இல்லை வச்சு இந்த ஜாயிண்டை கரெக்டாக உடையணும். வச்சாச்சா? இப்போ இதை நம்ம எடுத்துட்டு இதை நம்ம இந்த ஓரம் போட்டு இந்த ஸ்டிக் எடுத்துப்போம். இந்த ஸ்டிக்கில் எது பெருசாக இருக்குது பார்க்கணும். இங்கே இதுதான் பெருசாக இருக்குது. இந்த பக்கம் சின்னதாக இருக்கணும், அந்த பக்கம் பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? இதை இப்படி வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு இந்த பக்கம் கரெக்டாக உடையணும். வச்சாச்சா? இதை கரெக்டாக உடையணும். இதை உடச்சிட்டு இப்போ நம்ம டேப் தான் சுற்றணும். அதே தான் கார்னரில் ஓட்டணும், நடுவில் ஓட்டணும். கரெக்டாக 3 டேப்பாக எடுத்துக்கணும். ஓகே, அதே மாதிரி பெருசாக இருக்கணும், ஒரு பக்கம் சின்னதாக இருக்கணும். இப்படி வச்சுட்டு இப்படி டேப்பை இப்படி கரெக்டாக சுற்றிடணும். சுற்றியாச்சா? இப்போ நம்ம நடுலேயும் ஒரு வாட்டி போடணும், அப்புறம் அதே கார்னரில் ஒரு பக்கம் போடணும். போட்டுடலாம். நடுவில் ஒரு வாட்டி போடுறேன். அப்படியே கார்னரில் ஒரு வாட்டி போடுறேன். ஓகே, இதாங்க. இப்போ நம்ம இதை ஒட்டிடலாம். இதை நம்ம இப்போ இப்படி வச்சுட்டு ஒரு வாட்டி கரெக்டாக பார்த்துட்டு இப்போ நம்ம இதை ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு அதாங்க, நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு டேப் ஓட்டினோன்னா அதே கீழே ஒரு பக்கம் ஒரு டேப் தான் ஓட்டணும். நம்ம அளவு ஒரு பக்கத்தில் ஒரு டேப் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஓட்டலைன்னா பட்டம் வந்து சைடாக போகும். எப்படி வேணால் கீழே சாயும். அதுக்கப்புறம் பட்டம் வேஸ்ட்டாக போயிடுங்க. அதனால் கரெக்டாக பார்த்து ஓட்டணும். ஓகே, ஓகேவா? கரெக்டாக பார்த்துங்க. ஒட்டப்போ தான் கரெக்டாக டைட்டாக ஓட்டணும். இல்லைனா பட்டம் லூஸ் ஆகிடுச்சுன்னா பறக்காத போயிடும். அது என்றைக்கே கூடாது. நீங்கள் கரெக்டாக செய்யணும். நடுவில் மட்டும் 2 டேப் போடுங்க. நடுவில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணுமே. நடுவில் லூஸ் ஆகிடுச்சுன்னா பட்டமே ஃபுல்லாக லூஸ் ஆகிடும். நல்லா ஈத்துட்டு இப்படி ஒரு டேப்பு எட்ஸ் மாதிரி போட்டுருணும். நல்லா தட்டிடும். இப்போ கார்னரில் ஒரு டேப் போட்டுடணும். கார்னரில் 1 மட்டும் போடுங்க, இல்லைனா 2 போட்டிங்கன்னா மேலே 1 போட்டுருங்க. நல்லா இப்படி தள்ளிட்டு இப்படி வச்சுட்டு இப்படி ஒட்டிடுங்க. இதோ இந்த இடத்துல கொஞ்சம் பேப்பர் வெளியே வந்துடுச்சு, அதை கட் பண்ணிடலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வாட்டி ஈர்த்து பார்த்துங்க லூஸாக இருக்கான்னு. அப்படி லூஸாக இருந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு எட்ஸு, இந்த இடத்துல இன்னொரு டேப் போட்டுக்கணும். நம்ம இருந்தாலும்
அடுத்தது ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு குச்சி வெளியே வருதா, அந்த குச்சியை நம்ம இப்போ டேப் சுற்றிடலாம். அந்த இடத்துல குச்சி வெளியே வர மாதிரி இருந்ததுன்னா டேப் சுற்றுங்க, வரலன்னா நீங்கள் விட்டுலாம். ஏன்னா அது கூட ஒரு பக்கம் இழுத்துட்டு போட்டு சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது வளைவாக போட போகிறோம். வளைவில் இங்கே ஒரு டேப் இங்கே ஒரு இடத்துல வச்சுட்டு நான் வைக்கிற மாதிரி வைங்க, இல்லைன்னா லூஸாக போயிடுச்சுன்னா இந்த எட்ஜில் கட்டாக போகணும். கட்ட வைங்க. கட்டை வச்சுட்டு இது வச்சுட்டு அதே தான், மேலே பெருசாக இருக்கணும், கீழே சின்னதாக இருக்கணுங்க ஒட்டப்போது. இப்போ வந்து இந்த கொம்பு சின்னதாகட்டா, இப்போ நான் பெருசாக போட்ட எடுத்து இப்படி வச்சிட்றேன். வச்சுட்டு இப்படி இந்த இடத்துல உடச்சிடலாம். உடச்சிட்டு ஒரு குச்சி இது தனியாக வச்சுங்க, அது யூஸ் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி தான். ஆனால் இதில் வந்து நம்ம 4 இடத்துல போடுற மாதிரி இருக்கும். டேப் அது ஏற்ற மாதிரி 4 கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டேப் வந்து இங்கே விட்டுணும். செகண்ட் டேப்பை இங்கே போடணும். அடுத்தது தேர்ட் டேப்பை நம்ம இங்கே போடுற மாதிரி இருக்கும். இங்கே போடணும், நம்ம இங்கே எடுத்து போடலாம். இங்கே தான் ஸ்ட்ராங்காக ஒட்டும்னு நினைக்கிறேன். அடுத்தது லாஸ்ட்டு டேப்பை இங்கே ஒட்டிடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வேணும். இப்போ இங்கே வெளியே வருதா, அப்போ நம்ம இதை பிச்சுட்டு வெளியே வருது அந்த டேப்பை பிச்சிடலாம். அதுக்கு பல பெருசாக ஓட்டலாம். அந்த இடத்துல வெளியே வருவான்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் 4 டேப்பு சொல்கிறேன். அந்த இடத்துல நம்ம எப்போவுமே இப்போ 2 ஸ்டிக் வைக்கிறோம்னா வெளியே வர்றோம், அதுதான் நாங்கள் வச்சேன். ஓகே, எப்போ பாருங்கள் வெளியே வராது. இப்போ பார்த்தீங்களா வெளியே வருது. அது நம்ம திருப்பியே தப்பாக ஓட்டிட்டோம். இங்கே நம்ம நூல் கட்டிடுவோம். நம்ம நூல் கட்டிட்டோம்னா இந்த பக்கம் வெளியே வரத்துக்கு சான்சஸ் இருக்கும். தட்டை நீ அளவு பார்த்து விட்டுங்க. நான் தட்டை பார்க்கல எங்கே வந்ததுன்னு. எப்போ வந்து நம்ம இந்த நூல் கட்டிட்டோம்னா வெளியே வராது, இப்படி பூச்சியும் இப்படி வெளியே வந்துடும். ஆனால் இப்படி நம்ம நூல் கட்டிடுவோம். இந்த 2 பக்கமும் டேப் போட்டுருவோம். இப்போ நம்ம டேப் போட்டுறத பாருங்கள். டேப் வந்து ஒரு பக்கம் 2 டேப் தான் வைக்கணும். நான் வைக்கிறேன், அந்த மாதிரி வைங்க. இப்போ இந்த டேப்பை இப்படி ஒரு பக்கம் இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒரு டேப்பு. இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கை இப்படி வச்சு இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை போடணும். கட்டடி போட்டுட்டு இது வெளியே வரும்ல, அந்த ஸ்டிக்கு வெளியே வரக்கூடாது. அப்போனா இதை போடணும். இதை போட்டோமா, அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று போடணும். இப்போ இதை நம்ம ஸ்ட்ராங்காக ஓட்டினதுனால அந்த பக்கம் பிச்சின்னு வராது. எந்த பக்கம் வருது கரெக்டாக வச்சு விட்டணும். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடச்சிச்சு. இப்போ அந்த 2 டேப் எடுத்துங்க. அப்புறம் ரெண்டு டேப் பிச்சுட்டு நம்ம இங்கே ஒரு டேப் போட்டோம்ல, அதுக்கு மேலே ஒரு டேப் போட்டு நம்ம இந்த சைடு வந்து இந்த இடத்துல கரெக்டாக வச்சு விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம பட்டை ரெடி. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு பக்கம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஒரு ஷேப் இல்லைன்னா இப்படி தள்ளிட்டு இப்படி ஒரு டேப் போட்டுடலாம். இந்த பக்கமாக கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டு ஒட்டணும். கரெக்டாக ஒட்டிட்டேன். அப்போ நம்ம பட்டம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது சுசுரா நான் இதில் தான் வைப்பேன். நான் இங்கே இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு டேப்பு, இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு நூல், இந்த இடத்துல ஒரு நூல், பின்னாடி பார்த்த மாதிரி விட்டு ஒரு வால் மட்டும் போடணும். நான் இப்போ கட் பண்ணல அதை எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். நான் அதை இப்போ கட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறேன், அந்த கேப்பை மறைக்கிற மாதிரி. நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணால் போட்டுக்கலாம். நான் சின்னதாக தான் போடுறேன். நீங்கள் பெருசாக வேணால் பெருசாக போட்டுக்கலாம். நான் இந்த ஃபுல்லாகவே போடுறேன், ஆனால் இது பெருசாக தான் வரும். இதுக்கும் மேலே பெருசாக வேணால் நீங்கள் போடலாம். பண்ணுறேன், நான் இப்படி தான் கட் பண்ணுறேன். ஓகே, நான் இதை கட் பண்ணிங்க. இப்போ நம்ம ஒரு டேப் எடுத்துட்டு ஒட்டினா முடிஞ்சிச்சுங்க. அவன் அன்றைக்கி அவன் செஞ்சான்ல, அவன் வந்து நிறைய பட்டை செய்வான். அவன் நிறைய பட்டை விட்டுக்கிறான். மானா அந்த பட்டை விட்டவன் தான். அவன் எல்லா பட்டமே செஞ்சு விடுவான். ஆனால் அன்றைக்கி வந்து அவன் வேணும்ட்டு ஒன்றை செய்யலை. எடுக்கிறான்னு சொல்லிட்டு அவன் வேணும்ட்டு ஒன்றை செய்யலை. அன்றைக்கி அப்படியே பின்னாடி திருப்பி நான் செய்கிறது எல்லாமே கரெக்டாக தான் தருவான். அவன் வேணும்ட்டே வந்து ஒரு சில நேரத்தில் வேணும்ட்டே தப்பாக செய்வான். நான் எல்லாமே கரெக்டாக தான் செய்வேன். இது வச்சு நான் நிறைய பட்டு விட்டுக்கிறேன். இப்படி வச்சுட்டு பின்னாடி ஒரு பக்கம் வச்சு இங்கே ஒரு டேப் போட்டுட்டா நம்ம பட்டம் ரெடி. வால் ரெடிங்க. இதான் நம்ம பட்டம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.